ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கமெடி சேனல். நம்ம சேனலில் இயற்கையை பற்றி எடுக்க போகிறோம். இயற்கையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரங்கள், செடிகள், கொடிகள். நம்ம சிட்டியில் இருக்கிறது இங்கேயும் இருக்குது. ஆனால் சிட்டியில் நம்ம என்ன யூஸ்னு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது இங்கே காரணத்தோடு யூஸ் பண்ணுறாங்க. அது என்னத்தை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எவ்வளோ மரம் வச்சுருக்காங்கன்னு. நிறைய மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அளவுக்கு மீறிய மரமே இருக்குது. இங்கே காடு ஃபுல்லாக. நம்ம சிட்டியில் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வில்லேஜ் பீப்புள்ஸுக்காகவே இருக்குது. இதுதான் வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தில் என்னென்ன யூஸ் இருக்குதுன்னா, இங்கே வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுறோம்லங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை வச்சு ப்ரஷ் பண்ணலாம். இதை வச்சு ப்ரஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேப்பங்கொட்டையில் இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம நிறையா சாப்பிடலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோழி. நாமெல்லாம் கடையில் வைக்கிற கோழி தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இவங்க இங்கே கோழி இயற்கையாக வளர்த்தி அதுக்கு அரிசி இன்னும் நிறையா போட்டு வளர்த்துறாங்க. அதுக்காகவே தனியாக கொடாப்புன்னு ஆள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே தான் இது வைக்கிறாங்க. இது முருங்கை மரம். இந்த முருங்கை கீரையை வச்சு என்னென்ன பண்ணலான்னா, முருங்கைக்காய் சூப் வைக்கலாம். இதெல்லாம் சிட்டியில் வைக்கணுன்னா அதிக ரேட்டுக்கு வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலை ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு புழு கூட விடல ஃப்ரெண்ட்ஸ். இந்த தலையை வச்சு வணக்கலாம். இந்த முருங்கைக்காய் வச்சு குழம்பு வைக்கலாம், வணக்கலாம், நிறைய பண்ணலாம். இது கீரையை வச்சு நிறைய பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தான் மாங்காய் மரம். நிறைய பேர்த்துக்கு இந்த மரத்தை பற்றி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் மாங்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது ரொம்ப அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இதுக்கு பேர் ஆரஞ்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் குட்டி ஆரஞ்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக இருக்குன்னு. இந்த மரத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது. இங்கே ஸ்கூட்டி நிறுத்துறதுக்கு நல்ல பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த செடி இது வந்து நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கும். ஏன்னா இது தான் இங்கே வில்லேஜ்லலாம் அதிகமாக வீட்டில் இருக்கும். ஏன்னா இது தான் சாமிக்கு அழகழகாக கட்டி வைப்பாங்க. இது எதில் தனியாக கூட பிச்சுட்டு கூட கோத்து வைப்பாங்க. நிறைய விதத்தில் வைப்பாங்க. இந்த இலையை மடக்கி இது பண்ணி சாமிக்கு இதில் வச்சு கட்டி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தென்னை மரம். இந்த தென்னை மரத்தில் வந்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தென்னை மரத்தில் வந்து பாருங்கள், இது தேங்காய் இருக்குது. இது வந்து கொய்யாக்கா மரம். இது நல்லா காய் எடுக்கலிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி செடி இங்கேயும் இருக்குது, தென்னை மரம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறையா இருக்குது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு விதமான இது ஒரு விதமான இது ரெண்டுமே என்ன வகையில் செஞ்சதுன்னு. இது என்ன செடினா, இது வந்து கிழங்கு செடி. இந்த கிழங்கு செடியை வந்து நல்லா வளர்த்துவாங்க. இது நல்லா பெருசாக வளரும். இதோட செஞ்சது தான் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாயிருக்கு. இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கீழநெல்லி. இதுக்கு பேர் தான் கீழநெல்லி. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நல்லா அது எதில் மட்டும் பிச்சு காயோடு சேர்த்து நல்லா அரைச்சி, தண்ணி அதிகமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு அதை வந்து தண்ணியோடு கலந்து குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து சர்க்கரை வாயில் போட்டு நல்லா க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். தண்ணி நிறைய தாகும். நிறைய சாப்பாடும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஓகேங்களா. இதுக்கு பேர்
இது வந்து ஒரு வகையான செடியாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுக்குமல்லி. இதோடு சேர்ந்தது இது கொடியாட்ட படரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சேர்ந்தது இங்கே ஒரு அடுக்குமல்லி செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுக்குமல்லியும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த பைனாப்பிள் அந்த செடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பைனாப்பிள் மேலே இதில் பிச்சு பண்ணுறது. இது வந்து ரோஸ் செடி, அழகாக ரோஸ் அடிச்சிருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கினாங்களாம். வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இது அவ்வளோவா வரல, நல்லா இல்லைன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க நிறைய தண்ணி கொடுக்காமல் போயிட்டாங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைப்பூ. இந்த முருங்கைப்பூவிலையும் நிறையா விஷயமெல்லாம் இருக்குது. இது அடுக்குமல்லியில் இன்னொரு செடி. வரேங்கம்மா. இதோ இது தான் கொட்டைமுத்து செடின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொட்டைமுத்தை வச்சு என்ன பண்ணலான்னா, அந்த கொட்டைமுத்து காயை வந்து தனியாக பிரித்து அதை வந்து இடித்து எண்ணெய் ஆக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மாவு கரைப்பீங்களா, அது புளிக்கிறதுக்காகவும் இது யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். இது வந்து என்ன செடினா பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த செடியிலேருந்து தான் பருத்தி பால் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த காயிலேருந்து பருத்தி பால் எடுக்கிறாங்க. இதுதான் பருத்தி செடியோட பூ. இது பிங்க் கலர்லேருந்து இந்த கலருக்கு மாறும். பிங்க் கலர் காமிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பிங்க் கலர், இதுதான் எல்லோ கலர். நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பம்ப்கின் பூசணிக்காயோட செடி ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க எவ்வளோ பெருசாக படர்ந்துட்டு போயிருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொட்டைமுத்து செடி இருக்குது. இந்த வேப்பங்காயை பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேப்பங்காய் சாப்பிட்றது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உடம்புல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வேப்பம் நம்மளாம் சிட்டிலலாம் பல்லு விளக்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது பல்லு விளக்குறதுக்காக நம்ம வந்து அந்த பல்லு விளக்குறதுக்காக ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம், பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் இதே இருக்குது. இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பல்லு விளக்குறது கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது தான் மாடு. இந்த மாடோட பெரிய இது தான் அந்த பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் கண்ணுக்குட்டி. நம்மளாம் பால் வாங்குறதுனா கடையில் தான் போய் வாங்குவோம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் நேச்சுரலாக இந்த மாட்டிலேருந்து இது கிடைக்கிது. இதுதான் குத்தேரின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுக்காக போடுறது புல்லும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டு இதெல்லாம் அவங்களே விவசாயம் பண்ணி எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது குத்தேரி. அந்த குத்தேரியை வந்து இப்படி தான் குத்தேரி இருக்குது. குத்தேரியை வந்து இந்த அது எப்படி பண்ணுறாங்கன்னா, கடலக்காய் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடலக்காயை போட்டு அந்த கடலக்காயை எடுத்து அந்த இதை வந்து தனித்தனியாக போட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு அதை எடுத்து குத்தேரி பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.